தேர்தலில் திமுக சார்பில் போட்டியிட்ட மூத்த தலைவர்களில் பெரும்பாலானோர் வெற்றி பெற்றுள்ளனர். அக்கட்சியின் தலைவர் கருணாநிதி 13வது முறையாக சட்டப்பேரவைக்கு தேர்வாகியிருக்கிறார். வெற்றி பெறாவிட்டாலும் ஆக்கப்பூர்வமான எதிர்க்கட்சியாக செயல்பட போவதாக ஸ்டாலின் கூறியுள்ளார். நடந்து முடிந்த சட்டப்பேரவை தேர்தலில் திமுக 174 தொகுதிகளில் களம் கண்டது. இது தவிர அந்த கட்சியின் கூட்டணியில் உள்ள 4 சிறிய கட்சிகளின் வேட்பாளர்கள் 6 தொகுதிகளில் திமுக சின்னத்தில் போட்டியிட்டனர். ஆக மொத்தம் 180 தொகுதிகளில் தேர்தலை சந்தித்த திமுக அதில் பாதிக்கும் மேற்பட்ட தொகுதிகளில் வெற்றியை வசப்படுத்தியுள்ளது. அக்கட்சியின் தலைவர் கருணாநிதி திருவாரூர் தொகுதியில் 68,000க்கும் மேற்பட்ட வாக்குகள் வித்தியாசத்தில் அமோக வெற்றி பெற்றுள்ளார். இதன் மூலம் சட்டப்பேரவைக்கு 13வது முறையாக தேர்வாகி இருக்கும் உறுப்பினர் என்ற பெருமையை அவர் பெறுகிறார். திமுக பொருளாளர் மு.க. ஸ்டாலின் கொளத்தூரில் 2வது முறையாக வெற்றி கண்டுள்ளார். 2011ஆம் ஆண்டு திமுகவுக்கு தந்த வெற்றியை விட ஒரு மிகப்பெரிய வெற்றியா, அதாவது எதிர்க்கட்சி தமிழக வரலாற்றிலேயே சட்டமன்ற வரலாற்றிலேயே இவ்வளவு பெரும்பான்மையோடு ஒரு எதிர்க்கட்சி இதுவரையில் அமர்ந்ததில்லை. ஆக அந்த வகையில் ஒரு பெரும்பான்மையான வகையில் திமுக எதிர்க்கட்சியாக இருந்து செயல்படுவதற்கான வாய்ப்பை தமிழ்நாட்டு மக்கள் உருவாக்கி தந்திருக்கிறார்கள். ஆக அவர்களுடைய நம்பிக்கைக்கு ஏற்ற வகையில் நிச்சயமாக எங்களுடைய பணியை நாங்கள் தொடரும். தேர்தலில் கருணாநிதிதான் முதலமைச்சராக வேண்டும் என மக்கள் விரும்பியதாகவும் அந்த எண்ணம் ஈடேறவில்லை எனவும் முன்னாள் மத்திய அமைச்சர் தயாநிதி மாறன் கருத்து தெரிவித்துள்ளார். இதில் ஜனநாயகம் தோற்று பணநாயகம் ஜெயித்து விட்டதாகவும் அவர் கூறியிருக்கிறார். முதல் முறையாக தமிழகத்திலே கிட்டத்தட்ட 100க்கு மேல் எம்எல்ஏக்களாக எதிர்கட்சிகள் வரப்போகிறது. என்ன இந்த முறை கண்டிப்பாக மக்கள் பிரச்சனையை சட்டசபையில் ஏற்பட்ட பெரிய வாய்ப்பு மக்கள் திமுகவிற்கு கொடுத்திருக்கிறார்கள். தேர்தலில் திமுக சார்பில் போட்டியிட்ட துரைமுருகன், கே.என். நேரு, பொன்முடி, ஏவா வேலு, எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம், ஐ. பெரியசாமி, சுரேஷ் ராஜன், கீதா ஜீவன், டி.பி.எம். மைதீன் கான் உள்ளிட்ட பலர் வெற்றியை வசப்படுத்தியுள்ளனர். அதிமுகவில் இருந்து திமுகவுக்கு வந்த பி.கே. சேகர் பாபுவும் துறைமுகம் தொகுதியில் வென்றுள்ளார். புதிய தலைமுறைக்காக செய்தியாளர்கள் குழு.